நண்பர்களே வணக்கம். நான் அரசாஜா. எம்ஜிஆரின் திரை வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான படமாக அமைந்த ஒன்று நாடோடி மன்னன். சொல்ல போனா எம்ஜிஆரை ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக, ஒரு சூப்பர் ஸ்டாருக்கெல்லாம் சூப்பர் ஸ்டாரா மாத்தினதுல இந்த நாடோடி மன்னன் படத்திற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. எம்ஜிஆருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்க இந்த படம் தான் அடித்தளம் போட்டது அப்படின்னா அதை யாருமே மறுக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் நடித்த படங்கள்லயே மாபெரும் வெற்றியை குவித்த படங்கள்ல முதலாவது படம்னு சொல்லணும். இந்த நாடோடி மன்னன் படத்தை எடுத்து முடிப்பதற்கு அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் சொந்த பட நிறுவனம் அவர் தொடங்கிய போது எம்ஜிஆருக்கு மறைமுகமா நிறைய அர்ச்சனைகள். இவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, நடிச்சமான 4 காசு சம்பாதிச்சமான இல்லாம இதெல்லாம் தேவையா, டைரக்ஷன் பண்றதெல்லாம் சாதாரண விஷயமா, தயாரிப்பு பண்றதெல்லாம் இவருக்கு தேவையான்னு சொல்லிட்டு எல்லாருமே அக்கறைப்பட்ட மாதிரி இவர் கிண்டல் பண்ணாங்க. எம்ஜிஆர் விழ போறாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதுலயும் எம்ஜிஆர் தான் இயக்க போறாரு அப்படிங்கறத அறிந்ததும் விமர்சனங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க. ஆனா எதை பத்தியுமே கவலைப்படாம களத்துல துணிஞ்சு இறங்கி அடிக்கிறதுக்காக ஆயத்தமானார் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, தனக்கு திருப்தி வராத காட்சிகளை மீண்டும் மீண்டும் படம் பிடிக்க அவர் எப்பவுமே தயங்கவே மாட்டாராம். காட்சிகளுடைய நேர்த்தி கருதி ஆயிரக்கணக்கான அடி பிலிம்ஸ் ரோல்களை வீணாக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட எம்ஜிஆர் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டாராம். பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடிய ஒரு நபருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போல்லாம் ஸ்டுடியோக்கள்ல இருந்துதான் குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் ஒரு படத்துக்கான பிலிம் ரோல்களை வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1000 அடி பிலிம்களின் நியாயமான விலை 75 ரூபாய். அந்த காலகட்டத்துல 75 ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய காசு. அதுவே வெளி மார்க்கெட்ல இந்த பிலிம் ரோலை வாங்கணும் அப்படின்னா 500 ரூபாய். ஏறக்குறைய எத்தனை மடங்கு? ஒரு 12-13 மடங்குக்கு மேல இது கொடுத்து வாங்கணுமா. ஆனா எம்ஜிஆர் இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம, காசெல்லாம் போனா பரவாயில்ல, எனக்கு பர்ஃபெக்ஷனும் இதோடைய வெற்றி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெளி மார்க்கெட்ல அதிக காசு கொடுத்து பிலிம் ரோல்களை வாங்கி படம் எடுத்திருக்கிறார். படப்பிடிப்பும் இறுதி கட்டத்திற்கு முடிந்திருக்கிறது. பிலிம் ரோல்களும் வாங்கி வைத்த எல்லா பிலிம்களும் முடிந்திருக்கிறது. இப்ப படத்தை சென்சாருக்கு வேண்டிய கட்டம் வந்திருக்கிறது. கூடவே எம்ஜிஆருக்கு பண கஷ்டமும் வந்திருக்கிறது. அப்போ பாசிட்டிவ் பிலிம் ரோல் வாங்குவதற்கு 50,000 ரூபாய் கடன் வாங்க வேண்டிய நிலை. யாரிடமாவது நம்ம கடன் கேட்கலாம் அப்படின்னு முடிவு செய்திருக்கிறார் எம்ஜிஆர். எதிரிக்கு கூட கொடுத்து பழகிய எம்ஜிஆர் ராமச்சந்திரனுக்கு இன்னொருத்தர் உதவி பண்ண வேண்டிய சூழ்நிலையில் அவர் இருந்திருக்கிறார். அப்படி இன்னொருத்தர் உதவி பண்ணவருடைய பெயரும் ராமச்சந்திரன் தான். இதுதான் இதுல பெரிய வினோதமான ஒன்று. அவர் தான் KT திரையரங்க நடத்தி வந்த ராமச்சந்திர ஐயர். ஏவிஎம் நிறுவனத்துல இவர் பேசி நான் தேவையான பணத்தை உங்களுக்கு வாங்கி தருவதாக உறுதி அளித்திருக்கிறார். எம்ஜிஆர் முகத்திலையும் அவருடைய உள்ளத்திலையும் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ரேகையை அளிப்பதற்காகவே புறப்பட்டு வந்தது போல சேர்ந்திருக்கிறார் MK சீனிவாசன் அவர்கள். இவரது ஆலோசனையின்படிதான் ஏவிஎம் நிறுவனம் அப்ப கொடுக்கல் வாங்கல்லாம் செய்து வருவாங்களாம். இவர் சம்மதம் சொல்லிட்டா எவ்வளவு அது 1 லட்சமா இருந்தாலும், அது மிகப்பெரிய தொகையா இருந்தாலும் அவங்க உடனே கொடுத்துருவாங்களாம். ஆனா என்ன, கடன் வாங்கணும். ஆனா கடன் பத்திரத்துல எம்ஜிஆர் கையெழுத்து போடும் சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படிங்கறத மட்டும் எம்ஜிஆர் ரொம்ப உறுதியா இருந்திருக்கிறார். அதை மட்டும் நம்ம ஒப்புக்கொள்ளக்கூடாதுங்கிறதுல அது கொள்கை பிடிப்போடு இருந்திருக்கிறார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிர்வாகி RM வீரப்பனும் அதையே தான் எம்ஜிஆர் சொன்ன மாதிரியே அவங்க நீங்க கையெழுத்து போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் அந்த உறுதியா இருந்திருக்கார். கடன் கொடுக்கறதுக்கு இப்போ ஏவிஎம் நிறுவனம் தயாரா இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, எம்ஜிஆருடைய கையெழுத்து அந்த கடன் பத்திரத்துல ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை MK சீனிவாசன் அவர்களும் வலியுறுத்திருக்கிறாரு. இதை சமாளிப்பதற்காக ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார் RM வீரப்பன் அவர்கள். அதாவது எங்களுடைய நாடோடி மன்னன் படத்தோட இலங்கை வெளியீட்டு உரிமையை சினிமாஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு நாங்க கொடுத்து அதை ஒப்பந்தமும் செய்து வச்சிருக்கிறோம். அந்த நிறுவனம் எங்களுக்கு தர வேண்டிய அந்த தொகையை நாங்க என்ன பண்றோம்னா, உங்ககிட்ட வாங்குற கடனுக்கு அந்த அடமானமா வச்சுக்கிட்டு அந்த மூலப்பத்திரத்தை உங்ககிட்ட நாங்க ஒப்படைச்சிடறோம், நீங்க எங்களுக்கு கடனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஏவிஎம் நிறுவனம் யோசிச்சுட்டு ஓகே நாங்க இந்த மாதிரி வச்சுட்டு கொடுக்கலாமா, இது சரியா சொல்லிட்டு அவங்க நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு RM வீரப்பனும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் நம்ம சின்னருடைய அண்ணன் சக்கரபாணியும் கையெழுத்து போடுறோம், ஆனா எம்ஜிஆர் கையெழுத்து போட மாட்டாரு அப்படின்னு சீனிவாசன் சொல்லியிருக்கிறாரு. இந்த டீலுக்கு ஓகே பண்ணியிருக்காங்க ஏவிஎம். அப்ப பணம் கிடைப்பது உறுதியாகி விட்டு தெரிஞ்ச உடனே எம்ஜிஆர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அந்த பாசிட்டிவ் பிலிம் ரோல் வாங்குவதற்கான ஏற்பாட்டையும் செய்து விட்டாராம் எம்ஜிஆர். பணம் வாங்குவதற்கு ஏவிஎம் நிறுவனத்திற்கு போயிருக்கிறார் இந்த குறிப்பிட்ட நாள்ல RM வீரப்பன். எந்த பத்திரத்திலையும் எம்ஜிஆர் கையெழுத்து போட மாட்டாருன்னு சொன்னீங்க, ஆனா இந்த இலங்கை சினிமாஸ் லிமிடெடோட அந்த அக்ரிமெண்ட்ல மட்டும் எம்ஜிஆர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டாருன்னா ஏன் எங்க கடன் பத்திரத்துல அவர் கையெழுத்து போடக்கூடாது, இல்ல கண்டிப்பா நீங்க கடன் பத்திரத்துல எம்ஜிஆரோட கையெழுத்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ ஏவிஎம் தரப்புல இருந்து ரொம்ப பிடிவாதமா அதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ஆரம் வீரப்பனுக்கு எப்படி இந்த விஷயத்த சமாளிக்க போறோம் அப்படிங்கிறதுல அவருக்கு உண்மையை சொல்ல போனா பயந்தே விட்டாராம். ஆனா சீனிவாசன் ரொம்ப உறுதியா எம்ஜிஆர் கையெழுத்தை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆரம் வீரப்பனும் சக்கரபாணியும் நேரா போய் எம்ஜிஆரை பார்த்து இதை குறித்து ஆலோசனை நடத்திருக்காங்க. அப்போதான் இந்த மாஸ்டர் மைண்டான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு அணுகுமுறையை சொல்லி இப்போ போய் இதை சொல்லுங்க, அப்ப ஏவிஎம் வந்து இதை ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆரம் வீரப்பன் அவர்களும் இதையே போய் பேசியிருக்கிறாரு. அப்பதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து சக்கரபாணியையும் எம்ஜிஆரையும் பங்குதாரர்களா கொண்ட நிறுவனம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு மாற்றப்பட்டது. இலங்கை சினிமாஸ் கம்பெனியோட ஒப்பந்தம் செய்யும் பொழுது என்னுடைய பட கம்பெனியின் பெயர் எம்ஜிஆர் பிக்சர்ஸாக தான் இருந்தது. அந்த நேரத்துல தான் நிர்வாக இயக்குனராக எம்ஜிஆர் இருந்தார். அதனால ஒப்பந்தத்துல அவர் கையெழுத்து போட வேண்டி இருந்தது. ஆனா இப்போ கம்பெனியோடைய பெயர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு மாத்தியாச்சு. நிர்வாக இயக்குனராக நான் தான் இருக்கிறேன். அதனால நானும் இன்னொரு இயக்குனருமான சக்கரபாணியும் கையெழுத்து போட்டாலே செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆரம் வீரப்பன். இதை சொல்லி அனுப்புனது எம்ஜிஆர். கம்பெனியின் பெயர் மாற்றம் தொடர்பான கோப்புகளையும் இதை ஒப்படைத்திருக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ரூமுக்கு பக்கத்து ரூம்ல ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இருந்து இவங்க பேசிட்டு இருக்கிற எல்லாமே கேட்டுட்டே இருந்திருக்கிறாரு. உடனே இந்த பேச்சோடைய அந்த முடிவு கட்டத்தை வரும் பொழுது அந்த ரூம்ல இருந்து எந்திரிச்சு ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இந்த ரூமுக்கு வந்திருக்கிறாரு. கடன் பத்திரத்துல எம்ஜிஆருடைய கையெழுத்தை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நாங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சோம். கடைசியில எம்ஜிஆர் தான் இதுலயும் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வீரப்பனிடம் சொன்ன ஏவிஎம் வந்து அவங்க நிர்வாக அதிகாரிகள்கிட்ட உடனடியாக பணத்தை நீங்க எம்ஜிஆருக்கு செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏவிஎம் செட்டியார் வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்படி பல்வேறு சிக்கல்கள் தடைகளுக்கு நடுவே நாடோடி மன்னன் ஒரு வழியா 1958 ஆகஸ்ட் 22 இந்த நாடோடி மன்னன் வெளியானது. திரையிட்ட இடங்கள் எங்கும் அப்படியே கூட்டம் வந்து திருவிழா மாதிரி கூட சொல்ல முடியாது, மாநாடு மாதிரி அவ்வளவு கூட்டமாக மக்கள் வந்திருக்காங்க. படம் அபார வெற்றி அடைந்திருக்கிறது. தமிழ் சினிமா வரலாற்றுல நாடோடி மன்னன் பெற்ற இடத்தை இன்னொரு படம் பெறவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு இந்த திரை வரலாற்றை ஆராய்ச்சி செய்யறவங்களும் இந்த ரசிகர்களும் எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு எங்கிருந்து எழுதணும் அப்படின்னா இந்த நாடோடி மன்னனுக்கு முன்னாடி நாடோடி மன்னனுக்கு பின்னாடி அப்படின்னு பிரிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய மாற்றத்தையும் எம்ஜிஆருக்கு ஏற்றத்தையும் கொடுத்ததுங்கிறத யாருமே மறுக்க மாட்டாங்க. எம்ஜிஆரை பத்தி பிற்காலங்கள்ல அறிந்தவர்கள் எம்ஜிஆர் வந்து ரொம்ப வசதி வாய்ப்போட அதிகாரத்தோட உச்சத்தை உட்கார்ந்ததை மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு எம்ஜிஆர் மீது ஒரு பெரிய பொறாமை வரலாம். ஆனா எம்ஜிஆர் எங்கிருந்து அந்த பயணத்தை ஆரம்பித்தார், எவ்வளவு கஷ்டம்லாம் பட்டார், எவ்வளவு பெரிய சோதனைகள்லாம் அவர் சகித்தார், எவ்வளவு பெரிய விஷயங்களை தாண்டி வந்தார் அப்படிங்கிறது தெரிஞ்சா எம்ஜிஆர் எப்பவுமே நமக்கு மிகப்பெரிய உந்து சக்தியா இருப்பார். நம்முடைய வாழ்க்கைக்கு யாரையாவது நம்ம முன்மாதிரியா வச்சுக்கலாம் அப்படின்னா எம்ஜிஆரை கண்டிப்பா நம்ம வந்து சந்தேகப்படாம முன்மாதிரியா நம்மளை வந்து ஒரு உற்சாகப்படுத்துற ஒரு நபரா, நேர்மறையான எண்ணங்களை நமக்கு கொடுப்பவரா கண்டிப்பா எம்ஜிஆரை வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் இன்னும் எம்ஜிஆரை பத்தி கேட்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மக்களுக்கும் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம தொடர்ச்சியாக நல்ல வீடியோக்கள் மூலமாக பயணம் செய்வோம். நன்றி, வணக்கம்.